இந்த வாரம் பிக் பாஸ் வீட்ல இருந்து இவங்க தான் வெளியேற போறாங்களா, நடந்தது என்ன அப்படிங்கறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். பிக் பாஸ்ல இந்த முறை என்னதான் கண்டென்ட் புதுசா ட்ரை பண்ணாலுமே அந்த அளவுக்கு டிஆர்பில எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. அதனால போட்டியாளர்களை எவ்வளவுதான் தப்பிக்க வச்சு வீட்டுக்குள்ள இருக்க வச்சு பார்த்தாலுமே கண்டென்ட் கொடுக்கிற இடத்துலயும் அவங்க இல்ல அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் 2 பேர் வெளியே போக போறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட செய்திகள் பரவிக்கிட்டு இருந்துச்சுல, அது எல்லாமே போய்தாங்க. அப்படி யாரும் எவிக்ட் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கண்டிப்பா சிங்கிள் எவிக்ஷனுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த முறை நீயும் பொம்மை நானும் பொம்மை இந்த டாஸ்க்ல பயங்கரமான அடிதடி சண்டைகள் எல்லாம் கூட நடந்துச்சு. ஆனாலும் நிகழ்ச்சி அவ்வளவு தூரம் சுவாரஸ்யமா பார்க்க வைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த முறை நாமினேஷன் லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஆனந்தி அவங்க, விஜய் விஷால் அவங்க, சாட்சினா அவங்க, அன்சிதா அவங்க, அடுத்து ரஞ்சித் அவரும், மஞ்சரி அவங்களும் இருக்காங்க, ஜாக்லின் அவங்களும் இருக்காங்க, ராயன், சிவகுமார், சத்யா இவங்க எல்லாருமே நாமினேஷன்ல இருக்காங்க. முன்னாடி இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கலாம்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா உண்மை இல்லன்னு சொல்றாங்க, சிங்கிள் எவிக்ஷன் தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மஞ்சரி அவங்களோ இல்ல சத்யா அவரோ இல்ல சாட்சினா அவங்களோ வெளியேறலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனாலும் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வாரம் வீட்டுல இருந்து ரஞ்சித் அவரை வெளியே அனுப்பி இருக்காங்களாம். ஏங்க இவரு கூட பரவாயில்ல, ஒரு நல்ல கண்டென்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு, இவரை போய் வெளியே அனுப்பிட்டு மற்ற போட்டியாளர்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சிட்டு இருக்கீங்களே, அதுவும் இந்த சாட்சினா அவங்கள எப்படிதான் தப்பிக்கிறாங்க? இவங்க ரொம்ப குறைவான வாக்குகள் வாங்கியிருக்காங்க, இருந்தாலும் எதுக்கு திருப்பி அவங்கள விளையாட விடுறீங்க அப்படிங்கறது மக்களோட கேள்வியா கூட இருக்குங்க. சாட்சினா அவங்க கண்டிப்பா இந்த வாரம் வெளியே வந்துருவாங்கன்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க. ஏன்னா போன வாரமே அவங்க ரொம்ப குறைவான வாக்குகள், அவங்களுக்கு பதிலா வேறு ஒரு போட்டியாளரை வெளியே அனுப்பிட்டாங்க. இந்த வாரம் ரஞ்சித் அவரை வெளியே அனுப்பியிருக்காங்கன்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இதை பார்த்து ரசிகர்களே ரொம்ப அதிர்ச்சியாகி போயிருக்காங்க. ஏன்னா இப்படி பண்ணாவாச்சும் இந்த பிக் பாஸ் பத்தி யாராச்சும் பேசுவாங்க திட்டுவாங்கன்னு நினைச்சிட்டா பிக் பாஸ் இப்படி எல்லாம் பண்றாங்க, டிஆர்பிக்காக இப்படி எல்லாம் பண்றாங்களா அப்படின்னு எல்லாம் கூட நிறைய கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில இந்த வாரம் ராணவ ஒரு பண்ண விஷயங்களை பார்த்து எல்லாருக்குமே பயங்கர கோபம். அவர் எப்படி இப்படி எல்லாம் பண்ணலாம், ஜாக்லின் அவங்களை எப்படி இப்படி எல்லாம் கேட்கலாம், அதுக்கு சௌந்தர்யா அவங்க சண்டை போட்டாங்க, அவங்கள பார்த்து இப்படி எல்லாம் கேட்டாருல்ல அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் ரெட் கார்டு கொடுங்க அப்படின்னு எல்லாம் கூட சொல்லிட்டு இருக்காங்களாம். என்ன முடிவெடுக்க போறாங்க, இதுக்கு என்ன பஞ்சாயத்து ஆக போகுது, விஜய் சேதுபதி அவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆக மொத்தத்துல இந்த சீசன் நினைச்ச மாதிரியே ரொம்பவே மொக்கையான சீசன். இவ்வளவு நாள் வந்துருச்சு, பெருசா இந்த ஒரு கண்டென்ட் இல்ல அப்படின்னு தான் மக்கள் இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ யாரு டைட்டில் வின் பண்ண போறாங்க, கடைசி வரைக்கும் வர போறாங்க, என்ன நடக்க போகுது, அடுத்தடுத்து குடும்பங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள போற டாஸ்க் இருக்கு, ஃப்ரீ டாஸ்க் வைக்க போறாங்க, இதுல என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த முறை எதிர்பார்த்த அளவுக்கு எந்த ஒரு விஷயமே இல்லைன்னு தான் சொல்லணும். சோ பிக் பாஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வாரம் ரஞ்சித் அவர் வீட்டை விட்டு வெளியில வந்திருக்காரு இல்லையா, இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் மறக்காம சொல்லுங்க. அதே போல சாட்சினா அவங்கள இவ்வளவு நாளா வீட்டுக்குள்ள இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்து இவ்வளவு தூரம் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதே விஜய் சேதுபதி அவர் மட்டும்தான். அதனாலதான் அவங்க வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்படின்னு வேற அவரையும் சேர்ந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க. அதே போல ரஞ்சித் அவரை வெளியே அனுப்பினதை பத்தியும் உங்களோட கருத்தை சொல்லுங்க. இது போல இன்னும் நிறைய பிக் பாஸ் அப்டேட்ஸ், சினிமா தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.